அனைவருக்கும் வணக்கம். பாண்டிச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டையில் நாராயணன் மைதிலி அப்படின்ற ஒரு தம்பதி இருக்காங்க. இவங்களுக்கு 9 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. இந்த நாராயணன் ஆட்டோ டிரைவராக வேலை பார்க்குறாரு. என்னதான் வசதி இல்லை அப்படின்னாலும் தன்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கிறாரு. இந்த சின்ன பொண்ணு அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு ஸ்கூல் இல்லாத டயத்தில் அங்கே இருக்கக்கூடிய சின்ன பசங்களோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நாள் 2024 மார்ச் 2ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கி ஆக்சுவலாக ஸ்கூல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மதியம் ஒரு 2 மணி டைமில் அங்கே இருக்கக்கூடிய சின்ன பசங்க பொண்ணுங்களோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க விளையாண்டுட்டு எல்லா பசங்களும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் இந்த பொண்ணு வீட்டுக்கு வரவே இல்லை. டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. அவங்க அப்பா அம்மா பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வரவே இல்லை. இவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கனாக்கா அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் தன்னோட பொண்ணு ஆளையே காணோம். பதறி போன இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா கூட யாரெல்லாம் விளையாண்டாங்களோ அந்த சின்ன பசங்கள்ட்டெல்லாம் போயிட்டு கேட்குறாங்க, என் பொண்ணு உங்களோட தானே விளையாண்டாங்க எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போவே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோமேன்னு சொல்லி தான் அந்த பசங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அந்த பொண்ணை காணோம். இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டயா இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்குறாங்க. யாரை கேட்டாலும் உங்கள் பொண்ணு வரவே இல்லைன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா முத்தியால்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என் பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் கொஞ்சம் கூட டைம் டிலே பண்ணாமல் சின்ன பொண்ணு அப்படின்றதுனால உடனடியாக இந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பாட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் போலீஸ் எடுத்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது எந்த ஒரு யூஸும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் போலீஸ் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது ஒரே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் மட்டும் இந்த பொண்ணு நடந்து போகிறது மட்டும் கரெக்டாக தெரியுது. மற்றபடி வேறு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கவே இல்லை. போலீஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா டைம் ஆகிக்கிட்டே இருக்கவும் இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு அங்கே சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா உள்ள பூந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ரூமு ஃப்ரிட்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் விடாமல் தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கிணறாக இருக்கட்டும் மற்ற ஏரியான்னு சொல்லி எல்லா இடங்களையும் தேடுறாங்க. எங்கே தேடியும் இந்த பொண்ணை ஆளே கண்டுபிடிக்க முடியல. இப்போ இந்த பொண்ணை காணோம் அப்படிங்கவும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மொத்த பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா உடனடியாக போராட்டம் பண்ணுறாங்க. இந்த சின்ன பொண்ணை உடனடியாக கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஒரு பக்கம் ட்ரை பண்ணுறாங்க. சிஆர்பிஎஃப் டீமையும் பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காங்க. அந்த டைம் எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால சிஆர்பிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பாட்டில் இருக்காங்க. ஆனால் என்ன சொல்லியும் பொதுமக்கள் அங்கேருந்து கலைஞ்சு போகவே இல்லை. இதே மாதிரியே நாட்கள் போய்கிட்டே தான் இருக்குது. 2 நாளுக்கு அப்புறம் மார்ச் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் நகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கடை கால்வாய் இருக்குது. இந்த கால்வாய்கிட்ட பார்த்தீங்கன்னா அதிகமாக சரக்கடிக்கிற நபர்களாக இருக்கட்டும் இந்த கஞ்சான்னு சொல்லிட்டு இந்த மது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா அங்கே அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தவறான இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த சாக்கடையில் பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை கிடக்குது. இது அங்கே ஒரு நபர் இந்த மூட்டையை பார்க்குறாரு. பார்த்துட்டு இது என்ன மூட்டைன்னு சொல்லி தெரியலேன்னு சொல்லிட்டு சந்தேகத்தில் என்ன பண்ணுறாருன்னா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. போலீஸும் உடனடியாக ஸ்பாட்டுக்கு அந்த மூட்டையை பார்க்குறாங்க. பார்த்துட்டு மூட்டையை ஓப்பன் பண்ணி பார்த்தாக்க போலீஸுக்கே ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னா இந்த காணாமல் போனால் அந்த சின்ன பொண்ணு தான் மூட்டைக்குள்ளே கையும் காலும் கட்டின நிலமையில பார்த்தீங்கன்னா இறந்து கிடக்குறாங்க. உடனடியாக போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சின்ன பொண்ணோட பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸும் ஸ்பாட்டுக்கு பார்த்தோன்னையும் பேரண்ட்ஸு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா உண்மையிலே இறந்து போனது அவங்க பொண்ணு தான். இந்த பொண்ணு ஆளை காணோம் அப்படிங்கவும் பேரண்ட்ஸ் 2 பேரும் சாப்பிடவும் இல்லை ஒன்றும் இல்லை. ஏன்னா உயிரோடு இருக்கா இல்லையா அந்த பொண்ணு எங்கே இருக்குது எதுவும் தெரியாமல் ரொம்ப பதட்டத்துலேயும் அழுதுகிட்டே இருந்த பேரண்ட்ஸுக்கு இந்த பொண்ணு இப்படி கை கால் கட்டின நிலமையில பார்த்தீங்கன்னா இறந்து கிடக்கும்போது என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா மொத்த பொதுமக்களுக்கும் தெரிய வருது. இந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரியுது. இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா மொத்த பொதுமக்களும் சேர்ந்து உடனடியாக அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போராட்டத்தில் இறங்குறாங்க. இப்போ அந்த புதுச்சேரி மாநில சிஎம் என்ன பண்ணுறாருன்னா ரங்கசாமி அங்கே இருக்கக்கூடிய இந்த முத்தியால்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய பிசியிலேருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் மொத்த போலீஸையும் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா ஒரு விதத்தில் இந்த சின்ன பொண்ணு இறந்ததுக்கு இவங்களும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஏரியா பார்த்திங்கன்னா அந்த சாக்கடை இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த கஞ்சா பழக்கம்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ போலீஸ் நினச்சிருந்தா இதை முன்கூட்டியே தடுத்திருக்க முடியும். அதனால் போலீஸோட அஜாக்கிரதை தான் இது காரணம்னு சொல்லி மொத்த போலீஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. இப்போ இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு ஐபிஎஸ் கலைவாணன் தலைமையில் ஒரு எஸ்ஐடி டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். இந்த டீமு பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு எங்கெல்லாம் போயிருக்காங்க எப்போ காணாமல் போனாங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து மொத்த விசாரணையை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது கரெக்டாக அந்த பொண்ணு அங்கே விளையாண்டுட்டு இருந்த அந்த டைமில் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா கேமராவை பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் யாரெல்லாம் அந்த ஏரியாவுக்கு வந்திருக்காங்க யாரெல்லாம் இல்லீகலாக சரக்கு அடிக்கிறது கஞ்சா யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி
எல்லாத்தையும் விசாரித்து ஒரு 7 பேரை வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து தூக்குறாங்க. இவங்க 7 பேரும் பார்த்தீங்கன்னா எதுக்காக அந்த 7 பேரை மட்டும் கரெக்டாக தூக்கியிருக்காங்கனாக்கா, இந்த மாதிரி விசாரிக்கும் போது நீங்கள் எங்கெல்லாம் இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கும் போது இந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதாவது கரெக்டாக நான் இங்கே இதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கிளியராக யாராலையும் வந்து சொல்ல முடியல. ஸோ இந்த 7 பேரையும் பார்த்தீங்கன்னா சந்தேகத்தின் அடிப்படையில் தூக்கிட்டு போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது அதில் ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து கொலை பண்ணது நாங்கள் தான் சொல்லி ஒத்துக்கிறாங்க. யார் அந்த 2 பேர் அப்படின்னாக்க, 56 வயசை சேர்ந்த விவேகானந்தன் அப்படின்ற ஒரு நபரும் 19 வயசை சேர்ந்த காக்கா என்கின்ற கருணாஸ் அப்படின்ற ஒரு நபரும் ஒத்துக்கிறாங்க. இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா இதே ஏரியா பகுதியை சேர்ந்தவங்க தான். அதாவது இந்த முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்த நபர்கள் தான் 2 பேருமே. இந்த கருணாஸோட அப்பா பேர் வந்து முனுசாமி, இந்த விவேகானந்தனோட அப்பா பேர் வந்து கோபால். இந்த 2 பேருக்கிட்டையும் நீங்கள் எதுக்காக கொலை பண்ணீங்க, எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து போலீஸ் வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்கும்போது 2 பேருமே பார்த்தீங்கன்னா சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த சின்ன பொண்ணு வந்துட்டு இந்த மார்ச் 2ஆம் தேதி வந்து மதிய டயத்தில் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட நைஸாக பேசி அந்த பொண்ணு வந்து தனியாக கூட்டிகிட்டு வந்திருக்காரு. கூட்டிகிட்டு போனால் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த ஆல்ரெடி இந்த 19 வயசை சேர்ந்த கருணாஸும் அங்கே தான் இருக்கான். இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து மாறி வந்து சீரழிச்சிட்றானுங்க. இந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுவாங்க, வேறு வழியே இல்லை, கதறி அழுகுத்தான் முடியும், வேறு ஒன்றும் பண்ணவே முடியல. இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு மயக்க நிலைக்கு போயிட்டாங்க. சுத்தமாக மயங்கிறவும் இந்த 2 பேருக்கும் ஒரு வித பயம் வருது. என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து கண்ணு முழிச்சிட்டா நம்ம 2 பேருக்குமே இது ஆபத்து. அந்த பொண்ணு நேராக போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டா அவங்க கண்டிப்பாக போலீஸில் சொல்லிடுவாங்க. அப்போ நம்மளை அரெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக ஜெயிலில் போடலாம், இல்லை அப்படின்னாக்கா தூக்கு தண்டனை கூட கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணை வந்து உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து இந்த பொண்ணை அந்த இடத்துல வந்து கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பாடி வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாக்கு பையில் இந்த பொண்ணை போட்டு கை கால் எல்லாத்தையும் கட்டி மூட்டையில் வந்து கட்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த இல்லீகலாக வந்து கஞ்சா அடிக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூட்டையை வந்து நைட்டோட நைட்டாக கொண்டுட்டு போய் சாக்கடையில் வந்து போட்டுடுறாங்க. இப்போ தான் வந்துட்டு அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த சாக்கடையில் இருக்கக்கூடிய அந்த மூட்டையை பார்த்துட்டு ஒரு நபர் வந்து போலீஸுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த சின்ன பொண்ணோட பாடியை பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஆக்சுவலாக அனுப்பியிருக்காங்க. அனுப்பிட்டதுக்கப்புறம் அதோட ரிப்போர்ட் ஆக்சுவலாக கைக்கு வருது. வந்தப்போ பார்த்தாக்கா அந்த ரிப்போர்ட்டில் இந்த 2 பேர் என்ன சொன்னாங்களோ அது வந்து ஆக்சுவலாக சரியாக மேட்ச் ஆகிருக்கு. அதாவது அந்த சின்ன பொண்ணோட அந்தரங்க பகுதியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பலத்த காயமாக இருந்திருக்கு. ஏன்னா இவங்க வந்துட்டு இந்த பொண்ணை வந்து சீரழிச்சிருக்கானுங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மே ஆகுது. இப்போ பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்க, இது வந்துட்டு இந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி சீரழித்து கொலை பண்ணியிருக்கானுங்கன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் போராட்டம் வந்து பயங்கரமாக வெடிக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 2 பேரையும் வந்துட்டு எங்ககிட்ட விடுங்க, அவனுங்களுக்கு தண்டனை நாங்களே தரோன்னு சொல்லிட்டு மொத்த பொதுமக்களாக இருக்கட்டும், தாய்மார்களாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, நீங்கள் மிஞ்சி போனால் ஜெயிலில் தான் போடுவீங்க, நாங்கள் வந்துட்டு இந்த அரபு நாட்டில் கொடுக்குற மாதிரி தண்டனை கொடுக்கணும், அது எங்கள் கையாலே கொடுக்குறோன்னு சொல்லிட்டு மொத்த பொதுமக்களும் வந்துட்டு கொந்தளிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த பொண்ணோட சடலம் ஆக்சுவலாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் கையில் ஆக்சுவலாக ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்துட்டு பார்த்து ஃபேமிலியை வந்து கதறி துடிச்சு அழுகுறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மொத்த பொதுமக்களும் வந்துட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இறுதி ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மக்களும் வந்து கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1000க்கும் மேற்பட்ட மக்கள் சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்துட்டு கலந்துக்கிறாங்க. இதுக்கு பாதுகாப்பு பார்த்திங்கன்னா போலீஸும் வந்துட்டு ஃபுல்லாக இருக்காங்க. இந்த பொண்ணோட அந்த இறுதி ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு பிடிச்ச அந்த கரடி பொம்மையாக இருக்கட்டும், அந்த பொண்ணு விளையாண்டுட்டு இருந்த சின்ன சின்ன பொருட்களாக இருக்கட்டும், அந்த ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த திங்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இறுதி ஊர்வலத்தில் ஆக்சுவலாக வச்சுருக்காங்க. இதை பார்த்து அந்த பேரண்ட்ஸுக்கு ஆக்சுவலாக எப்படி இருந்திருக்கும், இவ்வளோ நாளாக நம்ம கண்ணு முன்னாடி விளையாண்டுட்டு இருந்த ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு போகுதுன்னு நினைக்கும் போது அதை யாராலையும் வந்து ஏற்றுக்க முடியாது தான். ஒட்டுமொத்த மக்களும் வந்துட்டு அந்த இறுதி ஊர்வலத்தில் பார்த்திங்கன்னா கடைசி வரையும் கலந்துக்கிட்டாங்க. சுடுகாடு வரைக்குமே பார்த்திங்கன்னா எல்லா பொதுமக்களுமே ஆக்சுவலாக போனாங்க. இந்த 2 அக்யூஸ்டு மேலேயும் பார்த்திங்கன்னா போக்சோ கேஸும் SC/ST ஆக்டும் பார்த்திங்கன்னா பதிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி பதிவு பண்ணி இவங்களை வந்து ஜெயிலில் போடுறாங்க. அதாவது பாண்டிச்சேரி மத்திய சிறையில். அங்கே ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் இந்த 2 பேரும் அடிக்கடி வந்து தற்கொலைக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் வந்துட்டு இதை வந்து தடுத்திருக்காங்க. கூட இருக்கக்கூடிய மற்ற நபர்களும் பார்த்திங்கன்னா இதை வந்து தடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கருணாஸ் வந்துட்டு தற்கொலைக்கெல்லாம் ட்ரை பண்ணல. ஆனால் அந்த விவேகானந்தன் பார்த்திங்கன்னா திரும்ப வந்துட்டு தற்கொலைக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கார். அதாவது அங்கே இருக்கக்கூடிய சோப்பை வந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறைக்காவலர்கள் பார்த்திங்கன்னா அதை வந்து தடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இவங்களை வந்து ஃபுல் டைமாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவர் எப்போ வேணாலும் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால. அப்படி இருந்தும் செப்டம்பர் 17ஆம் தேதி 2024 அன்னைக்கு, அதாவது இவர் அரெஸ்ட் பண்ணி ஒரு 6 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறாரு. எப்படி அப்படின்னாக்கா, பாத்ரூமில் வந்துட்டு இவர் வந்து துண்டை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு.
ஒட்டுமொத்த பொதுமக்களாக இருக்கட்டும், மற்ற நபர்கள் எல்லாரும் வெளியிலேருந்து சொன்னவங்களா இருக்கட்டும், எல்லாரும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அது இந்த கேஸுக்கு மட்டும் இல்லை, நிறையா கேஸுக்கு சொன்னது என்னென்னா, நம்ம நாட்டில் வந்து சட்டம் சரியில்லை அப்படிங்கிறது தான். அதாவது சட்டம் வந்து ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கணும் மற்ற நாடுகளை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான். அது உண்மை தான். ஆக்சுவலாக இந்த மாதிரி கேஸுக்கு பார்த்தீங்கன்னா தண்டனை வந்து உச்சபட்சமாக இருக்கணும். அதாவது இந்த மாதிரி தண்டனையை பார்த்தாலே வந்துட்டு இந்த மாதிரி குற்றம் செய்யணுங்கிற எண்ணம் வந்துட்டு கனவுல கூட ஆக்சுவலாக வரக்கூடாது. இந்த மாதிரி ரேப் கேஸ் நடக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னாக்க, நிறையா பார்த்திங்கன்னா இந்த பான் வீடியோஸாக இருக்கட்டும், சினிமாவில் ஆபாசமாக நடிக்கிறதா இருக்கட்டும், மற்ற சோசியல் மீடியாவில் வந்துட்டு ஆபாசமாக இருக்கிறது, இது எல்லாமே ரீசன் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு சரியாக போடாமல் இருக்கிறதும் ரீசன் தான். இப்போ ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ட்ரெஸ்ஸு போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அது எங்களோட உரிமை, பார்க்குறவங்க கண்ணில் தான் வந்துட்டு இந்த தவறு இருக்குதுன்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்க வருவாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ பான் வீடியோஸ் பார்க்குறாங்கனாக்க, அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த பான் ஆக்டரை போயிட்டு யாரும் வந்துட்டு சீரழிக்க போகிறது கிடையாது. அதாவது வீடியோ வந்துட்டு பார்க்குறது மட்டும்தான். இப்போ அந்த ஆசையை வந்துட்டு எங்கே தீர்த்துக்குவாங்கன்னா, அவங்க பக்கத்தில் யார் இருக்காங்களோ, ஒரு பெண்ணாக இருக்கலாம், இல்லை ரொம்ப வயசான ஒரு பெண்ணாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கலாம், குழந்தைய கூட வந்துட்டு இந்த காலத்தில் வந்துட்டு இந்த மாதிரி சீரழிக்கிறானுங்க. இந்த மாதிரி யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள வந்து சீரழிக்கிறாங்க. இதில் மனித இனமே இல்லை அப்படின்னாலும் ஒரு கட்டத்தை தாண்டி இப்போல்லாம் வந்துட்டு விலங்குகளை முதற்கொண்டு சீரழிக்கிறானுங்க, உடும்பை கூட சீரழிச்சிருக்கானுங்க. இந்த கேஸ்லாம் கூட இப்போ இருக்குது. அதனால் வந்துட்டு ட்ரெஸ்ஸு வந்துட்டு ஆபாசமாக போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்கள மட்டுமே போய் டார்கெட் பண்ணி வந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்க போகிறது கிடையாது. அவங்கள பார்த்துட்டு அவங்கள பார்த்ததோட எஃபெக்ட் வந்துட்டு வேறு யாரையாவது வந்துட்டு இந்த மாதிரி வந்து ரேப் பண்ண சான்சஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஆபாசமாக உடை அணியிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற குற்றங்கள் நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காரணமாக அமையிறீங்க. அதுதான் உண்மை. இப்போ இதை சொன்னது வந்துட்டு நான் மட்டும் கிடையாது, இதை வந்து கோர்ட்டும் ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆண்களோட உணர்ச்சிகளை வந்து தூண்டி விடுறாங்க இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு ஆபாசமாக வந்துட்டு உடை அணியிறதுலாம் வந்துட்டு அது எங்களோட உரிமை, பார்க்குறவங்க கண்ணில் தான் தவறுன்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்க வேண்டாம். ஃபைனலாக வந்துட்டு இந்த சின்ன பொண்ணோட பேரண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபா வந்துட்டு இழப்பீடாக கொடுத்துருக்காங்க. பட் அந்த எந்த விதத்துலேயும் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து திருப்பி கொண்டு வர முடியாது தான். ஆனால் அந்த பணம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டாவது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இழப்பீடாக கொடுத்துருக்காங்க. இந்த கேஸை பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.